வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் வந்தார், கன்னியாகுமரியிலே போய் தியானம் செய்தாலும் செய்தார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற தேச துரோக கும்பல்களுக்கு தூக்கம் இல்லாமல் போய்விட்டது. கதறுகின்றார்கள், கூப்பாடு போடுகின்றார்கள். பல பேர்கள் இன்றைக்கு என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், தியானம் படுதோல்வி என்கிறார்கள். என்ன தியானம் செய்ய போனாரா? அங்கே போய் சண்டை போட போனாரா தோல்வி என்பதற்கு? அவர் அங்கே போய் அமைதியாக இருக்க போனார். பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்காக அங்கே போனார். தேசமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் பிரதமருக்கு. ஆனால் அந்த தெய்வீகத்திலே ஒரு உன்னதமான வழி தியானம். தியானம் இயற்கையினுடைய சக்தியை பெறுவதற்காக போனார். 3-4 மாதங்கள் கடுமையாக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்த பிரதமர் அவர்கள் தன்னுடைய உடலிற்கும் தன்னுடைய உள்ளத்திற்கும் அமைதியை தரக்கூடிய ஒரு இடமாக தியானம் செய்ய வேண்டும், அது சக்தி பெற்ற இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்தார். இதற்கு முன்பு 2 இடங்களிலே 2 நேரம் வெற்றி பெற்ற போது, ஒன்று இமயமலையிலே போய் தியானம் இருந்தார், மற்றொரு முறை மகாராஷ்டிராவிலே தியானம் இருந்தார். இது 3வது முறை. ஆகவே உழைத்து உழைத்து களைத்து போன ஒரு நேரத்தில் தன்னுடைய தியானம் தன்னை பக்குவப்படுத்தும் என்பதற்காக அவர் போனார். இதில் என்ன அரசியல் உங்களுக்கு வேண்டி கிடைக்கிறது? தியானம் தோல்வி என்று ஒரு மீடியாவிலே ஒரு பிரபலமான பெண் பேசுகின்றார்கள். அவர் அப்படி பேசிவிட்டால் நீங்கள் ஒரு விமர்சகர் என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறதில்லை. ஒன்றும் இல்லை, யார் வேணாலும் எப்படி வேண்டாலும் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் பண்ணிவிட்டு அதை காங்கிரஸ் ஆட்சி வரப்போகிறது என்று அதையே அம்மா சொல்லுகிறார். அப்போ உன்னிடத்தில் என்ன இருக்கு? உள்நோக்கம் இருக்கிறது இல்லையா? பிரதமர் விவேகானந்தர் மண்டபத்திற்கு போயிருக்கின்றார். அங்கே கோயில் கருவறை இருக்கிறது, அங்கே துப்பாக்கி ஏந்தி கொண்டு போகலாமா? இப்படி ஒரு கேள்வி. முதலிலே விவேகானந்தர் பாறை என்பது அது ஒரு தியான மண்டபம். விவேகானந்தர் சிக்காகோவுக்கு செல்வதற்கு முன்பு இம்மண்டபமாக இல்லை, வெறும் பாறை. அப்படி பாறையை தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் அவர் ஆன்மீகவாதி. அவருக்கு தெரியும், இந்த இடத்தில் இருந்தால், இந்த இடத்திலே தவம் இருந்தால் நமக்கு சக்தி கிடைக்கும் என்று அவர் அலசி ஆராய்ந்து தான் அங்கே போய் உட்கார்ந்து தவம் செய்தார். அதன் பிறகு சிக்காகோவுக்கு சென்றார். அங்கே சென்று தன்னுடைய பேச்சாற்றலால் உலக மக்களை கவர்ந்தார். இதுதானே சரித்திரம். அதைத்தான் பிரதமர் மோடி அவர்களும் நமக்கும் அது போன்ற ஒரு சக்தி கிடைக்க வேண்டும் என்பதிலே நினைப்பதிலே என்ன தவறு இருக்க முடியும்? ஆகவே அவர் வந்தார். உடனே இங்கே கருவறைக்குள் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். அது கோயிலே இல்லையே, அது ஒரு தியான மண்டபம். ஒருவேளை அப்படி போயிருந்தால் நீ உள்ள போய் பார்த்திருந்தா தெரியும், உள்ள துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் போயிருக்க முடியாது. வெளியே வாசலிலே நின்று இருக்க முடியும். நிறைய கேமரா வச்சு படம் எடுத்தார்கள். என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்குது? கேமரா இல்லாத காலத்தில் இருந்தால் நீ தவம் செய்வதை யாரும் எடுக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அது தேவைப்படுகிறது. கேமரா இருக்கிறது. ஒரு உலகத்தில் உள்ள ஒரு 130 கோடி மக்களினுடைய தலைவன் அவன் தியானம் செய்வதை மற்றவர்களுக்கு காட்டினால் அதை போல தானும் தியானம் செய்ய வேண்டும், தவம் இருக்க வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைப்பார்கள் என்கின்ற கோணத்தில் அதை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? நீங்கள் ஏன் அதை தவறாக எடுத்துக்கொள்கின்றீர்கள்? அது மட்டுமல்ல, பிரதமர் என்ன சாப்பிட போகிறார்? அவர் இளநீர் சாப்பிட்றாரா, ஜூஸ் சாப்பிட்றாரா? எங்க தியானம் இருக்கின்ற போது அடிக்கடி இயற்கை உபாதைகளை தணிப்பதற்கு எழுந்திருக்க வேண்டியது இருக்கும். ஆகவே உணவு கட்டுப்பாடு முக்கியம். ஆகவே ஜூஸ் போன்ற திரவ பானங்களை நம்ம சாப்பிட்டால் அந்த எழுந்திருக்க வேண்டிய அவசியம் வராது. உட்கார்ந்த இடத்திலே இருந்து தியானம் இருக்கலாம் என்கின்ற அந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாதா? இன்னும் சில பேர்கள் சொல்கிறார்கள், 30 கடலில் இருந்த முதலை வீரர்கள், மரைன் கமாண்டோ. இது தேவையா பிரதமருக்கு? இவ்வளவு பெரிய ஆட்களெல்லாம் கூட்டிட்டு போகணுமா? எங்க மரைன் கமாண்டர் இன்னைக்கு உருவாக்கப்பட்டதல்ல.
அவர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள், வேலையே இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பிரதமர், ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகிறார், அப்போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காவது இவர்களை பயன்படுத்த அவர்கள் வேலை வாங்க வேண்டாமா? என்ன கொடுமை சார்! எதை பேச வேண்டும்? ஏங்க, இந்தியாவிலேயே எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், இத்தனை மக்களும் பிரதமர் மோடி அவர்களை பற்றி, அவருடைய தியானத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட யாரும் பேசலையே. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தானே கதறாங்க, கூப்பாடு போடுறாங்க. அவனுக்கு இந்த மிளகாய செருகுன மாதிரி சத்தம் போடுறான். இதெல்லாம் தேவையா? நீங்களெல்லாம் தேச துரோகிகள். அவர் ஒரு இடத்துல கடவுளின் பிள்ளை என்று சொல்லிவிட்டார், கடவுளுடைய மறு அவதாரம் சொல்லி என்று சொல்லிவிட்டார், நானே கடவுள் என்று சொல்லி. ஏன் சொல்லக்கூடாது? பகவத்கீதையை படித்திருக்கிறியா? மனிதர்களும் நான் மன்னன். என்ன கடவுள் யாருன்னு உனக்கு தெரியணுமா? மன்னன் தான் கடவுள். ஒரு சாதாரண டீ கடையிலே இருந்து வேலை பார்த்து கொண்டிருந்தவர், டீ கடை நடத்தி கொண்டிருந்தவர், இன்றைக்கு 130 கோடி மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனை தேசங்களுக்கும் முன்மாதிரியான இருக்கின்ற ஒரு தலைவராக இருக்கிறார் என்று சொன்னார். இவர் கடவுளுடைய அவதாரம் இல்லாமல் வேறு யாரு? இல்லை, புரிஞ்சிக்கணும். அவரு சொல்லிட்டு போறார், நீ அவர் சொல்லிட்டாரே நீ பிரபலப்படுத்துகிறாய், நீ விளம்பரப்படுத்துகிறாய். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நான், நம்ம தமிழ்நாட்டிலே பிஜேபியோ பிரதமர் மோடியோ பிரபலம் ஆயிருக்க முடியாது. யாரால் ஆனார் என்று சொன்னால், இந்த திராவிட முன்னேற்ற கழக கூடாரத்தில் பதுங்கி கொண்டிருக்கின்ற தேச துரோகிகளால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பிஜேபி கால் ஊன்றி இருக்கின்றது. ஏன் அவர் கன்னியாகுமரியிலே வந்து தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், வடக்கே காஷ்மீரில் இருந்து தேச துரோகிகளை துடைத்து கொண்டே வந்துவிட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாட்டிலே இருக்கின்ற தேச துரோகிகள் அனைவரும் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு விரட்டப்பட்டு விட்டார்கள். கடைசியாக தமிழ்நாட்டிலே வந்து நிற்கிறார்கள். ஒரு இடம்தான் பாக்கி. இது ஏன் இதையும் செய்திருக்க முடியும்? ஏனென்றால் தொடர்ந்து திராவிட கழக ஆட்சியில் இருந்த காரணத்தினால் அந்த கூடாரத்தில் இந்த தேச துரோகிகளெல்லாம் பதுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களை அழிப்பதிலே சற்று காலதாமதம் ஏற்பட்டது. ஆனால் அடுத்த முறை, 3வது முறை நான் பிரதமர் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தேச துரோகிகளையும் ஒழித்துவிட்டு இந்தியாவை ஒரு ஜனநாயக நாடாக, ஒரு தேசமும் தெய்வ பக்தியும் நிறைந்த ஒரு நாடாக, தேசபக்தியும் தெய்வ பக்தியும் நிறைந்த ஒரு நாடாக இந்த நாட்டுக்கு, இந்த உலகுக்கு எடுத்து காட்டுவேன். அதற்கான போதிய சக்தியை கொடு என்பதற்காகத்தான் கன்னியாகுமரியிலே வந்து அவர் தவம் இருந்தார், அவர் தியானம் இருந்தார், அவர் இயற்கையிடம் வரத்தை பெறுவதற்காக இருந்தார். விவேகானந்தர் அமர்ந்த மண்டபம் ஒரு அபூர்வ, அந்த பாறை ஒரு அபூர்வ பாறை. ஆகவே அது எல்லா சக்தியும் கொடுக்கும் என்பது நம்முடைய பிரதமருக்கு தெரியும், ஆன்மீகவாதிகளுக்கு தெரியும். அங்கே போய் இவர் எனக்கு என் குடும்பத்தை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் செல்லவில்லை. இந்த நாட்டை நான் நல்வழிப்படுத்த வேண்டும், இந்த நாட்டை, இந்த உலகத்திலே இந்தியாவை உலகத்தில் தனி சிறந்த நாடாக எடுத்து காட்ட வேண்டும், அதை உருவாக்க வேண்டும். அதற்கான சக்தியை கொடு, அதற்கு இடைஞ்சலாக இருக்கின்ற இந்த தேச துரோகிகளை சம்காரம் செய்ய வேண்டும், அதற்கான சக்தியை கொடு என்பதற்காகத்தான் அங்கே போயிருக்கிறார். ஒரு அம்மா சொல்றாங்க, இது தேர்தல் விதிமுறைகளில் வராதா? எங்க தேர்தல் முடிந்த பிறகு தானே வந்திருக்கிறார், இந்த பொது அறிவு கூட உனக்கு இல்லையா? அவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தெரியாதவரா பிரதமர்? 2 முறை ஆட்சியில் இருந்தவருக்கு தேர்தல் விதிமுறைகள் தெரியாதா? எதை எடுத்தாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழக தேச துரோகிகளை அழிப்பதற்குத்தான் அஸ்திவாரம் இட்டிருக்கின்றார் இந்த கடவுளுடைய மறு அவதாரம். ஆகவே கடவுளுடைய அவதாரம் என்று சொல்வதிலே எந்த தவறும் இருக்க முடியாது, கடவுளின் பிள்ளை என்று சொல்வதிலே எந்த தவறும் இருக்க முடியாது.
அவர் தமிழகத்திலே வந்து கன்னியாகுமரியிலே வந்து தியானம் செய்தது தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு என்பதை மட்டுமே நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். சில பேர்கள் சொல்கிறார்கள் இன்னும் 3 நாள் தான் பிரதமராக இருப்பாரோ இருக்க மாட்டாரோ அது அவருடைய தலையெழுத்து. எவர் ஒருவர் பிரதமர் ஆனாலும் அவரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது தமிழகத்தில் இருக்கின்ற தேச துரோகிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய பிரதமர். அவரை எவ்வளவு அவதூறாக நீங்கள் பேசுகின்றீர்கள், எவ்வளவு கேவலமாக பேசுகின்றீர்கள். நீங்கள் எல்லாம் ஜனநாயகவாதிகளா? காரி துப்பி விடுவார்கள் உங்களை பார்த்து. சற்றே பொறுங்கள். அவர் வெற்றி பெற்று 3வது முறை வருகின்ற போது நீங்கள் அழிந்து போவீர்கள் என்பதுதான் உண்மை. அந்த சம்காரத்தை தொடங்குவதற்கு கன்னியாகுமரியிலே அஸ்திவாரமிட்டு விட்டார் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.